ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சமைக்க ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது. பட் டேஸ்ட்டாகவும் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த 1 பார்ட் சோம்பேறி சிக்கனை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ண சிக்கன், ஒரு 2-3 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா, 1 ஸ்பூன் வீட்டு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், அரை டீஸ்பூன் சிக்கன் மசாலா, கொஞ்சமாக மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூட 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எல்லாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா சமைக்க தெரியாதவங்க, பேச்சுலர்ஸ் எல்லாருக்குமே ஏற்ற ரெசிபி. இப்போ ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு, 2 பட்டை, ஒரு பிரியாணி இலை வச்சுட்டு அப்படியே மூடி அடுப்பில் வச்சுருங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் ட்ரையாக தான் பண்ணுறேன். இந்த சோம்பேறி சிக்கனோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக சிக்கன் கிரேவி பண்ணுவோம் இல்லைங்களா, அதை விட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் இந்த அளவுக்கு ட்ரை பண்ணி எடுத்துட்டேன். டேஸ்ட்டு அப்படி இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக குக் பண்ணி டேஸ்ட்டாக சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.